அளப்பரிய அருளை வழங்குகின்ற இறைவன் எந்த அளவுக்கு வழங்குகிறாரோ அந்த அளவுக்கு மனிதனிடமிருந்து எதிர்பார்க்கிறார். ஒத்தமைவு நற்செய்திகள் என்று சொல்லப்படுகிற மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 நற்செய்தியிலும் இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த கொடிய குத்தகைக்காரர் ஊமையானது இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஊமை முழுவதும் கிறிஸ்டலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், கிறிஸ்தியல் குணநலன்கள் அதிகமாய் காணப்படுகிறது. இந்த கொடிய குத்தகைக்காரர் ஊமையை படிக்கின்ற போது பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எசையா புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 7 முடிய இறை வார்த்தைகளை ஒப்பிட்டு படிக்க சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இந்த திராட்சை தோட்டம் என்பது இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கிறது. தொடக்க திறவையிலே இந்த கொடிய குத்தகைக்காரர் ஊமையானது மீட்பின் வரலாற்றோடு தொடர்பு படுத்தப்பட்டது. தொடக்க கால திறவையிலே ஏன் என்று சொன்னால் இந்த ஊமையை நீங்கள் ஆழமாய் தியானித்து படிக்கிற போது மீட்புக்காக, மனிதனுடைய மீட்புக்காக, மனுக்குலத்தினுடைய இரட்சணியத்திற்காக கடவுளுடைய பொறுமை எந்த அளவுக்கு இருந்தது என்பது புலப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த ஊமையில ஒவ்வொருத்தரையா அனுப்புறார். அந்த தலைவர், அந்த திராட்சை தோட்ட உரிமையாளர் ஒவ்வொருவரையாய் அனுப்புகிறார். அந்த அளவுக்கு பொறுமையோடு இருக்கிறார், காத்து கொண்டு இருக்கிறார். இறுதியாக தன்னுடைய மகனை அனுப்புகிற அளவுக்கு பொறுமையோடு இருக்கிறாராக தொடக்க கால திறவையில இந்த கொடியக்காரர் ஊமையானது மனுக்குலத்தின் மீட்பிற்காய் கடவுள் கொண்டிருந்த பொறுமையை நம் கண் முன் நிறுத்துகிறது. மனுக்குலத்தின் மீட்புக்காய் இறைவாக்கினர்களை அனுப்பிய ஆண்டவர் ஒவ்வொருவராக அனுப்பி இறுதியில் நம்மை எல்லாம் நேசித்ததால் தன்னுடைய ஒரே மகனை அனுப்புகிறார். ஆனால் அந்த ஒரே மகனை புறக்கணிக்கிறார்கள், நையப்புடைக்கிறார்கள். எருசலேம் நகரத்திற்கு வெளியே தள்ளி அவரை கொல்வதற்கு, படுகொலை செய்வதற்கு துணிகின்றார்கள். யூதர்களுடைய புறக்கணிப்பும் புறவினத்தாரினுடைய ஏற்றுக்கொள்ளுதலும் இந்த ஊமையிலே அழகாய் தென்படுகிறது.